வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்ஐ கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பேமெண்ட் கேட்வே. அது வந்து எப்படின்னா, ஒரே இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட்லேயே வந்து இந்த இதை ரன் பண்ணி உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் யாராவது பே பண்ணாங்கன்னா டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் வித்தின் 2 days. ஸோ எல்லா பேமெண்ட் கேட்வேயோட இன்டெகிரேஷன் டீட்டெயில்ஸும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ஷோ பண்ண போகிறேன். அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பேஜ்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் பிஹெச்பியில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோர் பிஹெச்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்க்கு எகென்ஸ்டாக பேமெண்ட் கேட்வேஸ் உங்களுக்கு தேவைப்படும். அப்படின்றப்போ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியோட பேமெண்ட் கேட்வே ஸ்கிரிப்டை வாங்கி நீங்கள் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்குது அப்படின்றது 1 by 1 காமிச்சிட்றேன். அது போக அதுக்குண்டான இன்டெகிரேஷன் கான்செப்ட்ஸு ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு லைவாக வந்து பேமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபாலோட பேமெண்ட் கேட்வே ஃபஸ்ட் எடுத்தோடனே பேபால் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபால் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் என்னென்னு ரிசீவ்க்கு உண்டான பேபாலோட பேபாலோட விச் மீன்ஸ் பேபாலோட டாக்குமெண்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபாலோட டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேபால் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ப்ளக்கினோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது எக்ஸாம்பிள் சோர்ஸோ இல்லை வந்து ஏபிஐயோ இல்லை வந்து உங்களோட மர்ச்சன்ட் கோட் சால்ட் கோடோ அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம் பேபாலுக்கு. ஸோ சேம் ஆஸ் வந்து பேடிஎம்க்கு கொடுத்துருக்காங்க. பேடிஎம்லும் அதே மாதிரி தான். ஆனால் பேடிஎம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட ஈஸி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப இப்போ பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேடிஎம் அப்படின்றது இப்போ பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பேபால் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பேடிஎம்மோடது இது வந்து பேடிஎம்மோட டாக்குமெண்ட் ஃபைலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாமோஜோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் எதுவும் பண்ணலை. பேடிஎம்மும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் எதுவும் பண்ணலை. ஸோ பேபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாமோஜோடது அதோட டாக்குமெண்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பே ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பேமெண்ட் கேட்வே தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் ஆஃப்ரிக்கா, டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே ஃபார் ஆஃப்ரிக்காவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், ஆஃப்ரிக்காவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஃப்ரீலான்சர் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த பே ஸ்டாக் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கேட்வே தான். இது வந்து ஃபுல் அண்ட் எங்கே மெயினாக யூஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா யூசர்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரேசர் பே. ஸோ இந்தியன் பேமெண்ட் கேட்வேஸ் ஓட இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கவங்க இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ரேசர் பே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரேசர் பே போடுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ மணி வந்துடும், மொபிக்விக்கு, ஏர்டெல் மணி, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ சார்ஜு, ஓலா மணி, பேஸப்பு. ஸோ இந்த மாதிரி இதோட வந்து இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. டைப் இன் த சென்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மொபிக்விக்கோ இல்லை வந்து ஏர்டெல் மணியும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேசர் பேலேயே வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துர்க்கி. ஓகே, இதோட பேர் எனக்கு தெரியல, அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போது இதை சொல்லிடுறேன் இது என்ன அப்படின்றத. லைஸ்கோ
இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி இதுக்கு பூமா அந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் வந்து இதுவும் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர் சிம்பிளி. இது வந்து நான் கேள்விப்படாத பேமெண்ட் கேட்வே தான். ஸோ அதோட டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நம்ம கண்ட்ரியோடது கிடையாது, துர்க்கியோடது. ஸோ பேமெண்ட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து லைஸ்கோ அவங்களோட பேமெண்ட் கேட்டோட இன்டகிரேஷன் க்ரெடென்ஷியல்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பால் authorized.in இவங்களும் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கேட்வே தான், யுனைடெட் ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான க்ரெடென்ஷியல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்வேவோட க்ரெடென்ஷியல் வித் டாக்குமெண்டேஷனோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிட்பே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஏதோ ஒரு பேமெண்ட் கேட்வே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், மல்டி யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதோட டாக்குமெண்ட் க்ரெடென்ஷியல்ஸும் இருக்குது. ஆனால் இது வந்து 2011 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிட்பேன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இதில் நாலேஜ் இல்லை பிட்பேயில். பட் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன், authorized.in அதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மெர்கடோ பேகோ, இது வந்து பார்த்திங்கன்னா 1 and only USD. ஓகே, எந்த ஆன்லைன் கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் இன் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, அந்த பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தளவுக்கு என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் கேட்டோட நீங்கள் டைப் மாதிரி, விச் மீன்ஸ் டைப் இல்லை, தேர்ட் பார்ட்டியோட ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கண்ட்ரி வைஸ் இருக்கிற பேமெண்ட்ஸும் இருக்குது. ஓவராலாக எல்லா கண்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறக்குண்டான பேமெண்ட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேயூமனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட தான். ஏன்னா நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் பேயூமனி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பேயூமனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ பேயூமனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்கு உண்டான ஒரு பேமெண்ட்ஸ் தான், பேமெண்ட் கேட்வே இது தான். நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது பேயூமனி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதனால் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டக்குன்னு கான்ஃபிக் பண்ணிக்கலாம். உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து டக்குன்னு இன்டெகிரேட் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் டக்குன்னு பேமெண்ட் கேட்வேவே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பேயூமனி ரொம்ப யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். மெசேஜ் மெயில் போகிறது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போயும் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் வந்து என்னோடய சஜஷன் இப்போ என்னென்னா ரைசர்பே தான் பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்குது. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் கிடைக்கிது. நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அதெல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மொழி சம்திங். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி அப்படின்றத மென்ஷன் பண்ணல, பட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட் கேட்வே ஃபார் பெய்ஜிங், நெதர்லாண்ட். ஓகே, அந்த கண்ட்ரிஸ் மட்டும் பேமெண்ட் கேட்வேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் கண்ட்ரிஸாக இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய சஜஷன் என்னென்னு நான் சொல்ல போனால், பேபால் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் வேணும்னா இன்ஸ்டாமோஜோ அண்ட் வந்து நீங்கள் பேயூமனி போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரேசர்பே போய்க்கலாம். இன்னொன்று என்ன சஜஷன்னா, பேபாலுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் போகணும் அப்படின்னா ரேசர்பே போய்க்கலாம். ரேசர்பே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நீங்கள் வந்து அமெரிக்கன் கார்டோட ட்ரான்சாக்ஷன் கொண்டு இப்போ அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரேசர்பே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோர் பிஹெச்பி. நான் சொன்ன மாதிரி பில்டின் பிஹெச்பி மட்டும்தான், கோர் பிஹெச்பி. வேறு எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் அவங்க யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்பு, ரெஸ்பான்சிவ் லேஅவுட்டு, ரெடி டு யூஸ். ஆமாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கிரிப்டை டேரெக்டாக லைவ் பண்ணி மேக்ஸிமம் வித்தின் 1 days உங்கள் டெவலப்பர்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து டேரெக்டாக லைவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெடி டு இன்டெகிரேட் இன் எனி அப்ளிகேஷன். எஸ், ஆமாம், சீக்கிரம் நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷன்லையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா பேமெண்ட் கேட்வேஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடும் போட்டுக்கலாம், ப்ரொடக்ஷன் மோடும் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் அதில் இருக்குது. அண்ட் மெனி மோர் ஃபீச்சர்ஸ், செக் தி டெமோ.
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து நான் டெமோ என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க டெமோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெமோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா அட்மின் பேஜ் ஒன்று ஒர்க் ஆகும். அந்த அட்மின் பேஜில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ மட்டும் நான் காமிச்சிட்றேன். ஸோ இதில் வந்து PHP ரெடி டு யூஸ் பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா ரெடி டு யூஸ் எல்லாம் சொன்னதே தான் திரும்ப சொல்லிட்டு கிடக்குறானுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபால் பேமெண்ட் கேட்வே நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே சொன்ன மோஸ்ட்லி எல்லாமே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரவி பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரவி பே இதில் வந்து புதுசாக இப்போ 2 பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மொபைலியோட முடிஞ்சது. புதுசாக வந்து பேஜ் செக்யூரோ ஸோ அதுவும் வந்து ரவியோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது ரெண்டுமே இப்போ புதுசாக வந்த ஒரு பேமெண்ட் கேட்வேஸ் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேடிஎம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பேடிஎம் கொடுத்து பே கொடுக்குறேன்னா டேரெக்டாக வந்து பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு போய் ரீடைரக்ட் ஆகி பே அமௌண்ட் வந்துடும். இதில் வந்து உங்களோட பார்கோட் ஆர் வந்து உங்களோட QR கோடை யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கிடையாது பேடிஎம்மில். ஸோ பேடிஎம் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து பேடிஎம் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, பேக் டு செக் அவுட் பேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேபால்து நான் கொடுக்குறேன். பேபால்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ பேபால் கொடுத்தோன்னே டேரெக்டாக சாண்ட்பாக்ஸ் வந்துடும். சாண்ட்பாக்ஸில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்திங்கன்னா மட்டும் போதும், மற்ற எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் இருக்கிறது தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமோஜோ அது. ஸோ இன்ஸ்டாமோஜோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், மெயில் ஐடி எதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து வேண்டான்னு கேன்சல் கொடுக்குற ஆப்ஷன் இல்லை. என்ன பேமெண்ட் கேட்வேன்னு தெரில. ஸோ கேன்சல்னால் இப்படி பேக் தான் போயிட்டுருக்கணுமா. பே ஸ்டக்கு ரேசர் பே வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த லேஅவுட் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இங்கே வந்துட்டு உங்களோட டீட்டெயில் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்ஸ் போயிடும். பே மணி அதே மாதிரி தான். ஸோ இதோட சோர்ஸ் கோட் டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பேயூ மணியோடதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேசர் பே மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரேசர் பேயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சேம் ஆஸ் இப்போ வந்து இது வந்து பேயூ மணியோடது. ஸோ நானும் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேசர் பேயோடது. ஸோ சேம் ஆஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீலியோ. ஓகே, அது இங்கே பேமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்தந்த கண்ட்ரியோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் படி நெதர்லாண்டோடது. ஸோ அந்தந்த கண்ட்ரியோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் படி வந்து பேமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேல வந்து பார்த்திங்கன்னா சேமஸ் தான். ஒரு பேஜ் ஒன்று புதுசாக ஓப்பன் ஆகி அந்த பேஜ்லேருந்து நீங்கள் வந்து QR கோடில் பே பண்ணுறீங்களா இல்லை வந்து பேங்க் பேமெண்ட்டா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வேஸ்மே வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் கேட்வே இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே வந்து உங்கள் பேஜுக்கு இன்டெகிரேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் இதை விச் மீன்ஸ் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போடணும், இது ரிலேட்டடான உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வேஸ்க்கு ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சஜஸ்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் போடணும், எந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்றத. நான் வந்து அது ரிலேட்டடான கண்டென்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.